ஒரு முறை ஒரு மனுஷன் என்ன பண்ணாரு, நம்ம விவசாயி மாதிரி ஏதாவது என்ன செய்வோம், பிளான்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதை எடுத்து போட்டார். அவருக்கு முன்ன பின்ன விவசாயம் பழக்கம் இல்ல, ஆனாலும் சரி நம்ம ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட் எடுத்து பிளான் பண்ணாரு. பண்ணிட்டு தண்ணி கொஞ்சம் ஊத்திட்டு உடனே மறுநாள் காலையில எழுந்து போய் பாக்குறாரு, ஏதாவது ஆயிடுச்சா, நமக்கு செடி வளர ஆரம்பிச்சிருச்சான்னு பாக்குறாங்க. அப்ப எதுவுமே இல்ல. ஒரு வாரம் ஆச்சு, போய் எட்டி பாக்குறாரு, ஒண்ணுமே இல்ல. ஆனா அவர் நம்பிக்கையை விடல, தண்ணீர் ஊத்திக்கிட்டே இருந்தாரு, காத்துட்டு இருந்தாரு. சில நாட்களுக்கு பிறகு ஒரு அழகான கொடி என்ன செய்தது, வளர்ந்துச்சு. அப்ப அவர் சொன்னாரு, விதை உடனே பேசாது, ஆனா சரியான நேரத்துல என்ன செய்யும், பலன் தரும் அப்படின்னு சொல்றாரு. இந்த விவசாயி கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்மளுடைய ஜபமும் உழைப்பும் அப்படிதாங்க. இன்னைக்கு நம்ம செய்கின்ற ஜபத்துக்கு பதில் கிடைக்காம இருக்கலாம், ஆனா கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு பதில் கிடைக்கும். தேவன் கண்டிப்பாக வேலை செய்கிறார். கலாத்தியர் 6:9 பாத்தீங்கன்னா, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். சோ நன்மை செய்யறதுக்கும் நம்ம சோர்ந்து போக கூடாது. அதே போல நம்ம செய்த ஜபத்துக்கு பதில் வரும். சோர்ந்து போகாம காத்துட்டு இருங்க. தேவன் கண்டிப்பாக உங்கள் ஜபத்தை கேட்பார், அதற்கு பதில் அளிப்பார். சில நேரங்களில் கடவுள் இல்லைன்னு சொன்னார்னா நம்ம நல்லதுக்கு, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ நான் பதில் அளிக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா இன்னும் நல்லதுக்கு, இல்ல நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னார்னா அது நம்முடைய பெஸ்டுக்காக. அதனால நீங்க என்னதான் கடவுள் கிட்ட ஜெபம் பண்ணியிருந்தாலும் வெயிட் பண்ணுங்க. கடவுளுக்கு எல்லாம் தெரியும், அவர் உங்களுக்கு ஏற்ற வேலையில பதில் அளிப்பார். ஆமீன். குட் நைட்.